அனைத்து இந்திய கட்சிகள்னு நீங்க சொல்ற கட்சிகள் இப்போ வந்து நீங்க எல்லாத்தையும் சொல்லணும்னு சொல்றீங்க. ஆனா இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய இந்த 3 கட்சிகள் எஞ்சி நிக்குது இல்ல, அந்த 3 கட்சிகளும் இந்த மாதிரி விஷயத்துல கோபண்ணா தெரிவிக்கிற கருத்தை தான் ஆதரிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா காங்கிரஸ், பிஜேபி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 3 பேருமே ஒரு சென்ட்ரலைஸ்டான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரை தான் ஆதரிக்கக்கூடியவர்கள். அடிப்படையில் அவங்க ஃபெடரலான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து பத்தி பேசுனீங்கன்னா, மத்திய அரசிலிருந்து மாநில அரசுக்கு அதிகாரங்கள் வேண்டும்னு மார்க்சிஸ்ட் கட்சி சொல்லும். மாநில அரசிடமிருந்து பஞ்சாயத்துக்கு அதிகாரங்கள் வரும்போதே அடுத்து கொஞ்சம் அவங்க குரல் வந்து பலவீனமாயிடும். அதுக்கு பிறகு கட்சிக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமான ஒரு மாநில அளவிலான ஒரு சுதந்திரத்தன்மை இருக்குல்ல, அது இல்லாமல் அவங்க சென்ட்ரலைஸ்டான ஒரு அதிகாரப்பூர்வ மையத்தை தான் அவங்க விரும்புகிறாங்க. அதே அணுகுமுறை தான் காங்கிரஸ் இருக்கு. இளங்கோவனுடைய பேச்சையே பார்க்கலாம். நீங்கள் எங்களை டெல்லிக்கே எல்லாத்தையும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறனால தான் கட்சி இந்த கட்சியில் இருக்குன்னு அவங்க கட்சியில் இளங்கோவன் புலம்பியிருக்கார் பார்த்தீங்கன்னா. அதனால் அவங்க எல்லாருமே சென்ட்ரலைஸ்டான அணுகுமுறையை விரும்பக்கூடிய மனநிலை உள்ள கட்சிகள் தான். அதுதான் அவங்க அரசியல் ரீதியாக சரின்னு நம்புறவங்க. ஆனால் அவங்க வந்து முழுக்கவும் ஃபெடரலிஸ்டை நோக்கி தள்ளுவதற்கு இன்னும் போதுமான சூழ்நிலையில் இல்லை. மூணுல இடதுசாரிகள் ஓரளவு கொஞ்சம் ஃபெடரலிசம் நோக்கி ஓரளவு வருவார்கள், அவ்வளவுதான். காங்கிரசும் பாரதிய ஜனதா கட்சியும் பெரிய அளவுல கூட்டாட்சி அப்படிங்கிற தத்துவத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்கள் இல்லை அப்படின்னு சொல்றதை எப்படி பாக்குறீங்க? இல்ல மத்திய பொறுத்த வரைக்கும் தேசிய நலன் சார்ந்த ஒரு தேசிய கட்சி அது ஆட்சிக்கு வரணும், அதற்கு அறுதி பெரும்பான்மை இருக்கணும். அது வந்து பல மாநில கட்சிகளுடைய ஆதரவோடு பாரதிய ஜனதா கட்சிக்கு வரவேற்கிறீங்க? இல்ல ஒரு அந்த 282 அவர்களுக்கு கிடைத்திருப்பது வந்து ஒரு வகையில வரவேற்க வேண்டியது. ஏன்னா அவர்கள் மேனிபெஸ்டோல தேர்தல் அறிக்கையில என்ன சொல்லி இருக்கிறார்களோ அதை வந்து அவர்கள் நிறைவேற்ற முடியும். ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப பாத்தீங்கன்னா இந்த கேபினெட் ஃபார்மேஷன்ல சிவசேனாலாம் வாயே திறக்கல, கொடுத்ததை வாங்கிட்டு கப்சிப்புன்னு இருக்கிறாங்க. இதே வந்து ஏடிஎம்கேவை சார்ந்திருக்க வேண்டிய நிலை நரேந்திர மோடிக்கு ஏற்பட்டிருந்தால் இந்நேரம் இந்த நாடு என்னென்ன ஆயிருக்குமோ, எப்படி ஆயிருக்குமோ, என்னென்ன பிரச்சனை வந்திருக்குமோ அவர் அநேகமா மினிஸ்ட்ரி ஃபார்மேஷனே செய்திருக்க முடியாது. கட்சி தலைவர்கள் யாராவது ஒருத்தர் அந்த கூட்டணி கட்சிக்கு வந்து ஓஎஸ் தோட்டத்தில் வந்து பேசிட்டு போக வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கும். மினிஸ்ட்ரி ஃபார்மேஷன் முழுமையா செய்ய முடியாது. இப்பயே அவர் முழுமையா செய்ய முடியல இன்னும், இவ்வளவு பெரும்பான்மை இருந்தோம். ஏன்னா இதுல பல பிரச்சனைகள் இருக்கு. கூட்டணி ஒரு உறுப்பினரை வைத்துக் கொண்டு மத்திய அமைச்சர் கேட்கிறார்கள். நீங்க வந்து அகில இந்திய கட்சிகள் வந்து கடைசியில எல்லா கோளாறுகளுக்கும் மாநில கட்சிகள் தான் காரணம், கூட்டணி கட்சிகள் தான் காரணம்னு கொண்டு வந்து முடிக்கிறதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, எல்லா கோளாறுகளுக்கும் இந்தியாவில் இருக்கிற மாநில கட்சி ஆகட்டும், அனைத்து இந்திய கட்சி ஆகட்டும், இந்த கட்சிகள் எல்லாமே கோளாறு உள்ள கட்சிகளா இருக்கின்றன என்பதுதான் அடிப்படையில் கோளாறுகளுக்கு காரணம். அந்த கோளாறுகள் தனியானவை. ஊழல், நேர்மையின்மை, சுயநலம், குடும்ப வாரிசு அரசியலை பரப்புவது, இப்படி எல்லா கட்சிகளுக்குள்ளும் இந்த சிக்கல்கள் இருக்கிறது அடிப்படை பிரச்சனைகளுக்கு காரணம். ஆனால் இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் மாற்றான அரசியல் வரும்போது, மாற்றான அரசியல் கட்சிகள் வரும்போது அவற்றின் ஒருங்கிணைந்த அமைப்பு தான் வந்து மத்தியில் ஆட்சிக்கு வரும்போது தான் ஒழுங்கான கூட்டாட்சி வரும். நீங்க ஃபெடரலிசம் ஒழுங்காக வரும், அதையே நிலையான ஆட்சி கொடுக்க முடியாது, உறுதியான தலைமையாக நிலையான ஆட்சி என்பதே அப்படின்னு தான் வந்து கோபண்ணா சொல்றதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிறேன். 10 ஆண்டு கால ஆட்சி பாத்தீங்கன்னா நிலையான ஆட்சி தான், நிலையான ஆட்சி தான். ஆனா நாங்க நினைக்கிறத நிறைவேற்ற முடியல. எங்களுக்கு நாடாளுமன்றத்தில் போதிய ஆதரவு இல்லாத காரணத்தினால இந்த ஃப்ளோர் மேனேஜ்மெண்ட் என்பது மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. நீங்க கூட்டணி தர்மத்துக்காக அவங்க வந்து மௌனமாக பலவற்றை நாங்கள் வந்து சகித்துக் கொள்ள வேண்டியிருக்கு. பல சீர்திருத்த நடவடிக்கைகளை எங்களால் எடுக்க முடியல. அதனால மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காங்கிரஸ் கட்சி நிறைவேற்ற முடியல. அடிப்படையில் ஒரு கேள்வி இருக்கு. ஒரு 5 ஆண்டு காலம் கூட்டணி தர்மத்துக்காக மோசமானவர்களோடலாம் நாங்க சமரசம் செய்து கொள்ள வேண்டி இருந்தது, நாங்க விரும்பினதை செய்ய முடியல அப்படின்லாம் சொல்றாரு இல்லையா? மோசமானவர்கள் நான் சொல்லல, வேற என்ன அவங்க இல்ல அவர்கள் ஒரு மோசமான விஷயத்தை பற்றி பேசும்போது பிரதமர் வந்து கூட்டணி தர்மத்துக்காக நான் மௌனமா இருக்கேன், தவறுகளை சகித்துக் கொண்டோம். தேர்தல் அறிக்கையில நாங்கள் நினைப்பதை நிறைவேற்றுவதற்கு எங்கள் அறுதி பெரும்பான்மை இல்லாத நிலையில சில மாநில கட்சிகள் தயவில் ஆட்சி செய்ய வேண்டிய நிலையில முழுமையாக அதை நாங்க செயல்படுத்த முடியல. அதனால மீண்டும் அடுத்த தேர்தல் வரும்போது அதே சக்திகளோடு தான் அவங்க கூட்டணி போதிய வலிமை இல்லாத காரணத்தினால நாங்கள் அந்த நிலையை எடுக்கிறோம். அதற்கு மக்கள் வந்து இந்த நிலையை புரிந்து கொண்டு மத்தியில ஆட்சியில் அமைக்கிற போது ஒரு தேசிய கட்சி வலிமையோடு அங்கே அனுப்பணும். இப்ப இன்னைக்கு பாஜக அனுப்பி இருக்கிறார்கள் போல, அதே போல காங்கிரஸ் கட்சியை அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் 282க்கு பதிலாக 300 இடங்களில் எங்களுக்கு கொடுத்து வெற்றி பெற செய்யணும். செஞ்சாதான் ஒரு நிலையான ஆட்சியை நாங்கள் அமைக்க முடியும். இன்னைக்கு பாஜகவை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலிருந்தும் மாநில மக்கள் ஒன்றும் வலுவாங்க அனுப்பி வைக்கல.
இந்தி பேசுகிற மாநிலங்கள்ல இருந்தா பெருவாரியான வலுவோடு அது வந்திருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் பாஜக அனுப்பி வச்சிருக்காங்களா என்ன? அனுப்பவே இல்லை. இல்ல அதனுடைய விளைவாகத்தான் வந்து இந்த நிலையும் வந்திருக்குது. தேசியவாத கட்சியும் தேசியவாத காங்கிரஸும் பகுஜன் சமாஜும் தங்களுடைய தேசிய கட்சிங்கிற அந்தஸ்தை இழக்கிறதும் இந்த முடிவிலிருந்து தானே வருது. இல்ல, ஒரு மாநிலத்தும் அந்தந்த மாநில மக்கள் மாநிலத்துடைய நலன்களைத்தான் பிரதானமாக பார்த்து அதற்கு அனைத்து இந்திய நலன் சம்பந்தப்பட்டிருக்கிறான்னு சேர்த்து தான் பார்ப்பாங்க. இது ரெண்டும் முரண்பாடா இருக்கும்போது மாநில நலன்களை விட்டு அவர்கள் அனைத்து இந்திய நலனை பார்க்க முடியாது. இந்திய நலனை விட்டு தனி மாநில நலனை பார்க்கிறாங்கன்னா பிரிவினை கோருவார்கள். அதுவும் நடக்கல. பாத்தீங்கன்னா தெலுங்கானா பிரச்சனை நடந்து அவங்க தெலுங்கானா தனி நாடு வேணும்னா கேட்டாங்க, இல்லையே இந்தியா விட்டு போக வேண்டும்னா அவங்க கேட்டாங்க. அவங்க இல்லவே இல்லை, அவங்க தனி மாநில அளவில் மட்டும்தானே போராடினாங்க. ஆனால் பல இடங்கள்ல மாநில நலன் அனைத்து இந்திய நலன் இரண்டையும் பார்க்கிற பார்வையோடு அரசியல் அமைப்புகள் இருக்கின்றன, இயக்கங்கள் இருக்கின்றன. ஆனால் அவற்றை நசுக்கி விட்டு மாநில நலனை பார்க்காதீர்கள், இந்திய நலன் என்று ஒன்று இருக்கிறது, அது மட்டும்தான் பார்க்கிற பார்வை தான் எல்லா கோளாறுகளையும் ஏற்படுகிறது. இல்லை, இப்போ வந்து டிஆர்எஸ் இருக்கு, தெலுங்கு தேசம் இருக்கு, அவங்க சில பேக்கேஜ், எங்களுக்கு சில எக்கனாமிக் பேக்கேஜ் 1000 கோடி வேணும்னு கேட்குறாங்க. வந்து இன்னைக்கு வந்து மோடிக்கு பெரும்பான்மை இருப்பதனால அந்த கோரிக்கையில் நியாயம் இருந்தால் அவர் நிறைவேற்றலாம், இல்லைன்னா அது வந்து நிறைவேற்றாமல் இருக்கலாம். ஆனால் இந்த தெலுங்கு தேசத்தை நம்பி மத்தியில் ஒரு ஆட்சி இருக்குமே, ஆனால் அந்த பேக்கேஜை நிறைவேற்ற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. அது நியாயமற்ற பேக்கேஜாக கூட இருக்கலாம், செய்ய வேண்டியிருக்கு. இப்படி பல விஷயங்களில் சமாதானத்துக்கு மேலே சமாதானம் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா நாட்டு நலன் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாகிற ஒரு நிலை ஏற்படுகிறது. இதையெல்லாம் தவிர்க்கணும்னா மாநிலங்களில் மாநில கட்சிகள் ஆட்சிக்கு வர்றதுல தவறு இல்லை, அது தேசிய கட்சியும் ஆட்சிக்கு வரலாம். ஆனால் மத்தியில் ஆட்சிக்கு வருகிற பொழுது தேசிய நலன் சார்ந்த கட்சிகள், ஒரு மாநில கட்சி கூட தேசிய நலன் இருக்குமே ஆனால் அவர்களும் அதுல ஆட்சிக்கு வரலாம். அப்படி ஒரு சூழல் மத்தியில ஏற்படுவதுதான் இந்த நாட்டுக்கு நல்லது. ஓப்பனா பேசுறதை பார்த்தா அவருக்கு அதிகாரம் இருந்தா அவர் என்ன செய்வார்னு எனக்கு தோணுதுன்னா, மாநில கட்சிகள் சட்டமன்றத்துக்கு மட்டும் போட்டியிடலாம், அவை நாடாளுமன்றத்துக்கு மக்களவைக்கு போட்டியிடவே கூடாது. மக்களவைக்கு அனைத்து இந்திய அவர் சொல்ற தேசிய கட்சிகள் மட்டும்தான் போட்டியிடலாம்னு அவர் சட்டம் கொண்டு வந்துருவாங்க. நான் செய்யறேன் இல்லையா, தேர்தல் ஆணையம் செய்து நீங்க கடந்த காலத்துல காங்கிரஸோட உடன்பாட்டுக்கு போன தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் அப்படிதான் போயிருக்கு. சட்டமன்றத்தில் தங்களுக்கான அதிகமான ஷேர் எடுத்துட்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு காங்கிரஸுக்கு அதிகமான ஷேரை கொடுத்ததை காங்கிரஸ் தமிழ்நாட்டில் எங்களுக்கு எம்எல்ஏ சீட்டே வேணாம், எங்களுக்கு எம்பி மட்டும் இருந்தா போதும் இருக்கு. இதெல்லாம் தான் கோளாறான அரசியல். எம்ஜிஆர் ஃபார்முலாவே என்னன்னா 39ல நாங்க வந்து 28 இடங்கள் எங்களுக்கு கொடுத்துருவாங்க, அவங்க 11 இடங்கள்ல நிற்பாங்க. அதே சட்டசபையில் நாங்க அதிகமாக கொடுத்து நாங்க குறைவான இடத்தை பெற்றதுல அதான் எம்ஜிஆர் ஃபார்முலா. அவருக்கு வந்து மத்தியில ஒரு நல்ல வலிமையான ஆட்சி அமையணுன்ற எண்ணம் இருந்ததுனால இந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆச்சு. பின்னால அது வந்து இப்போ நடைமுறையில இல்லை என்பது வேறு விஷயம். இத மாநில கட்சிகளே கிட்டத்தட்ட அந்த அவங்களுடைய கருத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டதுனாலதான் இந்த மாதிரி முடிவுக்கு போறாங்கன்னு சொல்ல முடியுமா? ஏற்றுக்கொண்டார்கள், அவர்களுக்கு தங்களுடைய நலனுக்கு இங்க வசதியா இருக்குங்கிறதுக்காக அதுக்கு போயிருக்காங்க, அவ்வளவுதான். இப்ப எம்ஜிஆர் கிட்ட நீங்க இவங்க வந்து 50-50 போயிருக்க முடியாது இல்ல அடிப்படையில. அதே நேரத்துல அதன் விளைவா என்னாச்சு, தமிழ்நாட்டுல காங்கிரஸ்ங்கிற கட்சின்னு ஒண்ணு இல்லைங்கிற நிலைமையை நோக்கி இவர்களை தானே தள்ளி கொண்டார்கள். நீங்க இந்த பிரச்சனையில தேசிய கட்சி அப்படிங்கிற அந்தஸ்தை இழப்பதால வரக்கூடிய விளைவு அப்படின்னு பார்த்தா அதுல ஒரு முக்கியமான விளைவாக ஆல் இண்டியா ரேடியோலையும் தூர்தர்ஷன்லயும் தேர்தல் நேரத்துல பிரச்சாரம் செய்யக்கூடிய உரிமை இழக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல சேட்டலைட் சேனல்ஸுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு சூழல்ல இது தேர்தல் ஆணையத்தை பொறுத்த மட்டும் இன்னும் நிறைய பிரச்சனைகள் சிம்பிள் ப்ராப்ளம் இருக்கு. சிம்பிள் ப்ராப்ளம் மட்டும் இல்ல, இன்னும் பிரச்சனை. நான் ஒரு தேர்தல் போட்டியிட்ட அனுபவத்துல இருந்து சொல்றேன். ஆம் ஆத்மி கட்சி வந்து தமிழ்நாட்டில் வந்து அது ஒரு தனி கட்சியாக அங்கீகரிக்கப்படாத கட்சியா இருந்தது. அனைத்து இந்தியாவில் டெல்லி அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருந்தது. இதன் விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா, என் தொகுதியில் இருக்கக்கூடிய 3 லட்சம் வாக்காளர் பட்டியல் இருக்குல்ல, அந்த வாக்காளர் பட்டியல் பிரதியை வந்து எங்களுக்கு அவங்க அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையம் இலவசமாக தராது. ஆனால் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் மார்க்சிஸ்ட் கட்சிக்கும் தான் தரும். இப்போ நான் வந்து அந்த பட்டியல் வேணும்னா ஏறத்தாழ 30,000 பக்கங்கள் கொண்ட பிரதியை வாங்குவதற்கு அதுக்கு ஒரு கணிசமான தொகையை நான் வந்து செலவழித்து தான் வாங்க முடியும். இப்படி பல்வேறு விதமான இடையூறுகளை கட்சிகளுக்கு இடையே ஏற்படுத்தக்கூடிய தன்மை அந்த விதிகள்ல இருக்கு. சரி, எப்படித்தான் வந்து நீங்க வந்து ஒரு தேசிய கட்சி என்பதையே மாநில கட்சி என்பதை அங்கீகரிப்பதற்கு தேர்தல் ஆணையம் ஒரு நடைமுறையை கையாளணும். அந்த நடைமுறையின்படி இந்த கட்சிகள்லாம் தேசிய கட்சி கருத்து. அதான் திரும்பவும் அவர் உறுதியாக சொல்றாரு, அந்த வேறுபாடே தவறு, எல்லா கட்சிகளும் இந்தியாவில் சம அளவிலான கட்சிகள் தான் அப்படின்னு சொல்றாரு. இல்ல இது போல ஒரு தேசிய தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு நடைமுறையை வைத்திருப்பதன் மூலமாக அரசியல் கட்சிகளினுடைய எண்ணிக்கை குறைவது வந்து நாட்டுக்கு நல்லதுதான். அரசியல் கட்சிகளுடைய எண்ணிக்கை குறையணும். அகில இந்திய அளவுல 2 கட்சிகள் தான் ஆட்சியில் இருக்கு. மாநிலங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கணும்.
இருக்கிற பெரிய மாநிலங்களை இன்னும் சின்ன மாநிலங்களா பிரிக்கணும். ஆனா அரசியல் கட்சிகள் எண்ணிக்கை மட்டும் குறைச்சிக்கிட்டு வரணும்னா இது ஒண்ணுக்கு ஒன்று முரண்பாடா இருக்கு. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக புது புது நிகழ்ச்சி உங்கள் இருவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.